வணக்கம் நண்பர்களே, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது காயினும் ஆபேலும் பாகம் 3. நாம் போன வீடியோவில் ஆபேலை கொன்றது முதல் ஆபேலின் இரத்தம் கடவுளை சென்றடைந்த வரை பார்த்தோம். இப்பொழுது அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அவ்வாறு பூமியில் இறங்கிய கடவுள் காயினின் முன் வந்து நின்றார். அவ்வாறு கடவுள் முன் வந்த உடனே அவன் எதுவும் பயப்படாமல் தெளிவாக நின்றான். உடனே கடவுள் காயினை பார்த்து, காயினே, உன் தம்பியாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டார். என்னது, காயினை கேட்டாரா? அப்படி என்றுதான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஏனென்றால் அவர் கடவுள் தானே. கடவுளாக இருக்கும்போது ஒருவன் மனிதனை கொன்றது தெரியாதா? அவ்வாறு தானே கேட்கிறீர்கள். இதோ சொல்கிறேன். கடவுள் காயின் என்னதான் பாவம் செய்திருந்தாலும் அவன் பாவத்தை ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் நினைத்தார். அதற்காகவே இவ்வாறு கேள்வி கேட்டார். இவ்வாறு கடவுள் கேட்டவுடனே காயின் கடவுளை பார்த்து, நான் என்ன அவனுக்கு வேலைக்காரனா? அவன் போகிற இடத்திற்கு பாதுகாவலனாக செல்வதற்கு என்று கடவுளை பார்த்து காயின் கேட்டான். இவ்வாறு காயின் சொன்ன உடனே கடவுளுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. அந்த கோபத்தின் நிமித்தமாக காயினுக்கு சாபங்களை கொடுத்தார். என்ன சாபம் தெரியுமா? இதோ சொல்கிறேன், கேளுங்கள். காயினே, நீ விதைக்கிற விதை ஒன்றும் பலன் கொடாமற் போகும். எந்தவித கனிகளும் உனக்கு பலன் கொடாது. இவ்வாறு கடவுள் சொன்ன உடனே காயின் கடவுளை பார்த்து, கடவுளே, நீர் கொடுத்த தண்டனையை என்னால் சகித்து கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் என்னை எவன் பார்த்தாலும் கொன்று போடுவானே என்றான். இவ்வாறு காயின் சொன்ன உடனே கடவுள் காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார். அது என்ன அடையாளம் என்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம்.